காகிதம் பட்டாசின் கதை. பெருமாளை பூஜித்தா அது புரட்டாசி, பெருமையான ஊர்னா அது சிவகாசி. தமிழ் மண்ணில் ஒரு ஊர் உண்டு. அந்த ஊர் வானத்தில் ஒளிச்சிதறல் செய்து இருளையும் வண்ணமயமாக்கும் மாயாஜால சக்தி கொண்டது. அதுதான் சிவகாசி. ஜப்பானுக்கு ஈக்குவலா ஒரு சிட்டி அப்படின்னு யோசிச்சா அதுதான் எங்க குட்டி ஜப்பான் சிவகாசி. சிவகாசிக்கு ஈடா எதையுமே சொல்ல முடியாதுங்க. ஒவ்வொரு சின்ன ஊருக்கு எதுவுமே பெருமை இல்லை அப்படின்ற இடத்துல தமிழ்நாட்டில் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொன்னால் பட்டாசு ரொம்ப ஃபேமஸ். அந்த பட்டாசு எங்கேருந்து மேனுஃபேக்சர் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்கள் சிவகாசியிலேருந்து தான் மேனுஃபேக்சர் ஆகுது. ஏன் இது மற்ற ஊர்லெலாம் டெவலப் ஆகலை, சிவகாசியில் மட்டும்தான் ஃபேமஸாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இது கெந்தக பூமி. எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ரோஜா பூ வச்சா அது பூக்காது, ஒரு செடி வச்சா அது மலராது. ஆனால் ஒரு பட்டாசை போட்டால் அது 1000 பட்டாசாக காஞ்சி வெடித்து பெருசாக வரக்கூடிய எங்களுடைய பட்டாசு நகரம். தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க, இந்தியா ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் வெடிக்கிறது எங்களுடைய சிவகாசி பட்டாசு. சிவகாசி என்றாலே பட்டாசுதான் நினைவுக்கு வரும். ஆனால் இது வெறும் பட்டாசு ஊர் அல்ல, இது ஒளியை கண்டுபிடித்த மக்களின் ஊர். எண்பது ஆண்டுகளுக்கு முன்பு சாதாரண பட்டாசு வியாபாரம் இன்று ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களின் மூச்சாக மாறியது. சிறு கைத்தொழிலில் தொடங்கிய பயணம் இன்று உலக அளவிலான பட்டாசு உற்பத்தியின் 90% வரை தரும் சக்தியாக மாறியது. அது இந்தியாவின் படப்பொறி நகர். சிவகாசி மக்களின் நெஞ்சில் பட்டாசு சத்தம் ஒலிக்கும் போது அது வெறும் வெடிச்சத்தம் அல்ல, அது ஒரு நம்பிக்கை சத்தம். நாளையும் நாங்கள் உயிரோடு இருப்போம், நாளையும் எங்கள் குடும்பம் வாழும் என்ற நம்பிக்கை. தீயோடு வாழ்ந்து தீயோடு விளையாடி அதிலிருந்து ஒளியை உருவாக்கும் ஒரு அதிசய மண். இங்கு ஒளி ஒரு பொருள் அல்ல, அது ஒரு மரபு. தலைமுறை தலைமுறையாக ஒளி அவர்களுடைய கைகளில் பிறந்து கொண்டுதான் இருக்கிறது. ஒவ்வொரு தீபாவளிக்கும், ஒவ்வொரு திருமணத்துக்கும், ஒவ்வொரு கொண்டாட்டத்துக்கும் பட்டாசு சிவகாசியில் இருந்துதான் வருகிறது. அந்த பட்டாசு எங்கள் வீடுகளை வெளிச்சமாக காட்டும் பொழுது அதன் பின்னால் இருக்கும் கைகளின் வியர்வை, உழைப்பு, அவர்களுடைய கஷ்டம் எத்தனை பேருக்கு தெரியும்? காலையில் 8:45 வருவோம். 8:45 வந்து சாப்பாடுலாம் எல்லாம் ஆக்கி வச்சுட்டு வந்துடுவோம். காலைக்கு மதியத்துக்கு பிள்ளைகளுக்கு சாப்பிட்றதுக்கு செஞ்சு விட்டு வந்துடுவோம். சாயங்காலம் 6-6:30 போயிடுவோம். போய் நைட்டு பிள்ளைகளுக்கு சமைச்சு வச்சு ரெடி ஆக்கிடுவோம். சிவகாசியின் பெருமையை சொன்னால் அது பட்டாசுடைய கதை இல்லை, அது மக்களின் கதை. சிவகாசியில் வாழ்ந்தும் வேலை செய்தும் தீயை தங்களுடைய நண்பனாக மாற்றிக்கொண்டவர்கள் இருக்கிறார்கள். நாள்தோறும் தீயோடு உழைத்தாலும் ஒவ்வொரு நிமிடமும் பாதுகாப்பாகவும் பக்குவமாகவும் தான் வேலை செய்கிறார்கள். இந்த தொழிலின் பின்னால் நிறைய அறிவியல் இருக்கிறது, நிறைய கணக்குகள் இருக்கிறது. இவை மட்டுமின்றி உணர்வுகளும் கலந்து உருவானதுதான் இந்த தொழில்.
ஒவ்வொரு தொழிலாளியும் தங்களின் கைகளால் வெடிமருந்துகளை கலக்குவது வெறும் ரசாயனம் மட்டுமல்ல, அது ஒளிச்சிதறல்களாக மாறும் கனவின் தொடக்கம். அந்த கனவு, அந்த உழைப்பின் வாசம் சிவகாசியின் மண்முழுக்க கலந்திருக்கும். நம்ம ஃபேக்டரியை பொறுத்தவரைக்கும் பிளாஸ்டிக்கு அந்த மாதிரி தேவையில்லாத பொருள் யூஸ் பண்ணுறாங்க. சேஃப்டி பர்பஸ்க்காண்டி என்னென்ன தேவையோ அதை மட்டும் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். செல்ஃபோனு, தீப்பெட்டி, தேவையில்ல இந்த மாதிரி அன்னெசரியாக பொருள் எதுவும் யூஸ் பண்ணுறதே கிடையாது. சேஃப்டி பர்பஸானும் ரூல்ஸ் படி நீட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் எல்லாருமே. வீடு முழுவதும் பவுடர் தூசியாக பறக்கும் போது கூட அது இந்த ஊரின் பெருமையின் தூசிதான். ஒவ்வொரு தொழிலாளியும் காலையில் வீட்டை விட்டு கிளம்பும் போது அவர்கள் மனதிற்குள் ஒரு பிரார்த்தனைதான் இருக்கும், இன்று பாதுகாப்பாய் வேலை முடிந்து வீடு திரும்ப வேண்டும் என்று. இந்த வேலை இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்படுவோம். நாங்கள் இந்த வேலை இருக்க போய் பிள்ளைகளுக்கு படிப்பு செலவுக்கு ஃபீஸ் கட்டுறோம், நோட்டு புக்கு வாங்குகிறோம், இப்போ சாப்பாட்டுகளுக்கு நல்லரிசி வாங்கி சாப்பிட்றோம். இல்லைன்னா இந்த வேலை இல்லைன்னா ரேசரிசி தான் சாப்பிடுவாங்க. நம்பிக்கையாக தான் இருக்குது எங்களுக்கு இந்த தொழில் செய்கிறதுக்கு. ஏன்னா எங்கள் ஓனர் அந்த அளவுக்கு எங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்காரு. குப்பை இல்லாமல் அந்த அளவுக்கு சுத்தமாக வச்சுருக்காரு. எது ஒன்றுனா எங்கள் ஓனர் நல்லா எங்களுக்கு வந்து அதே மாதிரி எல்லாமே நல்லா செய்கிறாரு. வணக்கம் சார், என் பேர் சந்திரசேகரன், ஐடி சந்திரசேகரன் சொல்லுவாங்க, ஸ்டார்வெல் ஃபயர் ஒர்க்ஸ். என்னோடய அனுபவம் பார்த்தீங்கன்னா ஒரு 33 வருஷம் அனுபவம் உண்டு சார். நான் சொந்தமாக வந்து ஸ்டார்வெல் ஃபயர் ஒர்க்ஸை வந்து சொந்தமாக வந்து ஒரு 8 வருஷமாக இயங்கிக்கிட்டு வர்றோம். இதில் வந்து முதல் காரணம் பார்த்தீங்கன்னா, நான் இவ்வளோ தூரம் வளர்ந்ததுக்கு காரணம் வந்து அண்ணாமலையாரும் ரமண மகர்ஷியுடைய அவருடைய ஆசீர்வாதங்களில் நான் வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கடுத்து எடுத்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கர்ஸ் இவங்க தான். அவங்க இல்லைன்னா நமக்கு இல்லை. எனக்கு பாக்கியமாக வந்து அவங்க ஒர்க்கர்ஸ் கிடச்சாங்க. நல்ல முறையாக வளர்ந்துக்கிட்டு இருக்கோம். அவங்களுக்கு என்ன தேவையோ நம்ம அதை பூர்த்தி செய்கிறோம். எனக்கு என்ன தேவையோ அவங்க பூர்த்தி செய்கிறாங்க. நேரம் காலம் கணக்கு வழக்கு பார்க்காத அளவுக்கு எனக்கு உழைச்சி கொடுத்து என்னை மீண்டும் 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 என்னை வளர்த்து தொழிலாளருக்கு மிக மிக நன்றியை சொல்லிக்கிறேன். நான் 33 வருஷமாக தொழில் பண்ணுறேன். இதெல்லாம் சொந்தமாக வந்து 8 வருஷம் ஆகுது. இந்த ஸ்டார்வெல் கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு வந்து 8 வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். நல்லா வளர்ச்சி, நல்லா பண்ணுறோம். நான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி வேலை பார்த்த கம்பெனியில் வேலை பார்த்தோம். சின்ன பிள்ளைலேருந்து ஒவ்வொரு கம்பெனியில் வேலை பார்த்து சில முதலாளிகள் சொன்ன விவரங்கள், ஐடியாக்கள், அவங்களுக்கு கொடுத்த ஒரு அனுபவங்கள், இதை இப்படி பண்ணணும் அது அப்படி பண்ணணும்னு சொல்லி அவங்க கற்றுக் கொடுத்த ஒரு அனுபவம் தான் எனக்கு இது வந்து. இதுக்கு முன்னாடி நான் வேலை பார்த்த ஒர்க் பண்ண கம்பெனியினுடைய முதலாளியுடைய ஆசீர்வாதத்தினால நான் இவ்வளோ தூரம் வளர்ந்து வந்து இன்றைக்கி நான் ஒரு 600 குடும்பத்துக்கு நான் காப்பாற்றக்கூடிய தன்மையை கடவுள் என்னை கொடுத்துருக்கிறாரு. நான் அதை பண்ணுறேன். அனுபவம் தான் எனக்கு அந்த முதலாளிமார்கள் சொல்லிக் கொடுத்த ஒரு அனுபவம் தான். ஒரு கெமிக்கல் மிக்சிங் பண்ணுறது, வைக்கிறது, செய்கிறது எனக்கு நல்லா சொல்லிக் கொடுத்தாங்க. எல்லா முதலாளிமார்களும் எனக்கு நல்லா சொல்லிக் கொடுத்து என்னை வளர்த்து இந்த சிவகாசியில் என்னை உருவாக்குனாங்க. உருவாக்கி வச்சதுனால பார்த்தீங்கன்னா அது அவங்க கற்றுக்கிட்டதை என்கிட்ட வந்து கற்றுக்கிட்டு இன்றைக்கி என்னென்ன மிக்சிங் பண்ணால் என்னென்ன வரும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி ஸ்டார்வெல்லில் வந்து வருஷம் வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வெரைட்டிஸ் புதுசாக பண்ணுறோம் அப்படிங்கிறத மக்கள் எதிர்பார்ப்பு நிற்கிறாங்க, குழந்தைகளும் எதிர்பார்த்து நிற்கிறாங்க. ஸ்டார்வெல் வெரைட்டிஸ் இந்த வருஷம் என்ன வந்திருக்குது அப்படின்னு சொல்லி பண்ணுறாங்க. வருஷம் வருஷம் ஒன்று பண்ணுறோம். ஈமு கோழி பண்ணோம், இந்த வருஷம் கார் எடுத்துருக்குறோம், அடுத்த வருஷம் இன்னும் பிரமாதமாக பண்ணுறதுக்கான ஐடியாக்கள்ஸ் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். காகிதம் பட்டாசின் கதை.